ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு குட் ஹேர் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஹேர் பேக் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2XL ஹேர் க்ரோத் நமக்கு கொடுக்கும். சரியா, இதுவும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது போக நல்லா ஹீட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஹேர் பேக் வந்து ஒரு வகையான ஒரு சொல்யூஷன் தான். அதே மாதிரி நம்ம நல்லா சாப்பிட்றது, ஆயில் அப்ளை பண்ணுறது, ஹேர் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்னென்ன பொருள் வச்சு ஹேர் பேக் போட போகிறத பார்க்க போகிறோம். நான் என்னோடய ஹேர் பேக்கில் வந்து கரி லீஃப் வந்து மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா கரி லீஃப் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹேர் க்ரோத்து ரெமிடி தான். ஹேர் க்ரோத்துக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். இது ஈஸியாகவும் கிடைக்கும். நல்லா ஹேர் வந்து நல்லா பிளாக்காக, ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா நீளமாக க்ரோத் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கரி லீஃப் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நான் இப்போ போட்டு ஹேர் பேக்கில் ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு சின்ன ஹேர் பேக்கில் நான் ஆனியன் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளோட குட்டி குட்டி பேபி ஹேரு, நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதோட சாறு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ, மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நல்லா பேபி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நம்மளோட ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு எக்கு தான் எடுத்துருக்கிறேன். எக்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கேல்ஃபில் போடும்போது நம்மளோட ஹேரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக, ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நல்லா ஹேர் வந்து சில்க் அண்ட் ஷைனியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். பாருங்கள். இப்போது திரும்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, கொஞ்சோல இதை ஊற்றி அரைக்கிறதுக்கும், நெக்ஸ்ட்டு ஷாம்பு மிக்ஸ் பண்ணி தான் இதில் தான் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நான் குளிக்க போகிறேன். இப்படி குளிச்சு பாருங்களேன். ஷாம்பு போடும்போது நமக்கு தெரியும், அப்படியே வளன்னு நல்லா சில்கியாக ஹேர் குளிச்சு முடிச்ச போது பாருங்கள், நல்லா ஸ்டைலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது எப்படி அரைச்சிட்டு வரேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கறி லீஃபையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எக்கு அது கூட சேர்த்து நான் பீட் பண்ண போகிறேன். பாருங்க, நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட இது மட்டும் எடுத்துட்டேன், சாறு மட்டும் நல்லா எடுத்துட்டேன். ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஏன்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட்டர் கண்டென்ஸில் தான் இருக்குது. இது கூட நான் இப்போ இந்த ஒரு எக்கையும் ஆட் பண்ண போகிறேன். நான் அப்படியே ஓகே, அவ்வளோதான். ஒயிட்டை மட்டும் அழகாக ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எல்லோவும் ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி பேக் கூட தனியாக எக்கு வந்து ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கி நான் பாட்டு வந்து எக்கோட ஒயிட் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். சூப்பராக வருது பார்த்தீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தெரியுதா? அவ்வளோதான். இப்போது இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா ஆயில் தேய்ச்சி சிக்கெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சிக்கெடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? நல்லா நுனி வர ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கிறேன். இது வந்து அந்த ஹேர் பேக் வந்து நல்லா யூஸ் பண்ண போகிறேன். ஹேர் பேக்கு போடுங்க கண்டிப்பாக. இந்த கறி லீஃப் வந்து ரொம்ப பயனுள்ளது. நம்மளுக்கு ஹேருக்கு கொடுத்த ஒரு மரம் மாதிரி. நார்மலாக வந்து கறி லீஃப் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹேர் இதுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரிங்காக மேக் பண்ணி குடிங்க. இருக்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா, பெரிய நெல்லிக்காய் வச்சு கறி லீஃப் வச்சு அரைச்சி ஒரு ஹேர் ட்ரிங்க்கும், அதே மாதிரி இப்போ வெறும் கறி லீஃபு தயிர் வச்சு கருவேப்பிலை மோர் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது குடிக்கிறதுக்கு. அது குடிச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும்.
இது வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ ஹேர் ஃபால் வந்து குளிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஃபால் ஆகிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் கம்மியானதான் ஹேர் க்ரோத் வந்து நமக்கு அதிகமாகவும் நல்லா இதாக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதனால் அந்த ட்ரிங்க் நீங்கள் குடிங்க நல்லா. அது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க ரெகுலராக. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூ பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஹேர் பேக்கை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா வாட்டராக தான் இருக்குது, நல்லா ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு மெயினாக வந்து என்ன அப்ளை பண்ணாலும் ஹேரோட ஸ்கேல்பில் வந்து நம்ம கண்டிப்பாக படணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஒரு பேபி ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். பேபி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு மெயின் இது வந்து சின்ன வெங்காயம், ஆனியன் தான். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வெங்காயம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்ல பேபி ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம முடி கொட்டுற இடத்துல நமக்கு முடி வளரணும், ரீக்ரோத் ஆகணும். ரீக்ரோத் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நல்லா இந்த ஸ்கேல்ஃபில் நல்லா வாட்டராக இருக்கறனால அடி வடியுது. நீங்கள் அந்த இது கருவேப்பிலையோட வடிகட்டாமல் நம்ம தேய்ச்சிருந்தோன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அவ்வளோதான். நான் நல்லா எல்லா ஹேரில் எல்லாத்தையும் அப்ளை நல்லா பண்ணிட்டேன். நல்லா வாட்டராக இருக்கிறதுனால ரொம்ப வலியுது, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. இருந்தாலும் நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். நல்லா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு திரும்ப வந்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம் வைக்காதுங்க, சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு உங்களோட ஸ்கின் எப்படி நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வைங்க. இல்லை ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஆனால் இதோட சாறு வந்து நல்லா இறங்கும்போது ரொம்ப நல்லதுன்னா சின்ன வெங்காயம் நல்லா தண்ணி, அது கூட நம்ம ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அரைச்சதுனால ரொம்பவுமே இதாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து கம்பல்சரி கண்டிப்பாக ஒரு 1 வீக்குக்கு 1 டைமாவது கண்டிப்பாக ஒரு சின்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எப்படி ஒரு தூண்டுகோல் மாதிரி, எப்படி ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றினா தான் வளருங்கிற மாதிரி இதை வந்து இப்படி பண்ணி நம்ம ஹேர் வந்து வாஷ் பண்ணணும். வீக்லி வந்து நான் கண்டிப்பாக 2 அல்லது 3 டேஸ் கண்டிப்பாக நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாள் விட்டு. ஏன்னா நம்ம ஹேரில் வந்து அழுக்கு வந்து சேர விடக்கூடாது. நம்மளுக்கே தெரியும் என்னோடய ஹேர் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோன்னு வைங்களேன், 2 நாள் முடி ரொம்பவே கொட்டாது, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். 3ஆம் நாள் அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். எப்படின்னா அழுக்கு இருக்குது, நம்மளோட ஸ்கேல்ப் வந்து அப்படியே வீக் ஆகிடுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ட்ரிங்க்கு கண்டிப்பாக மறக்காமல் கருவேப்பிலை, தயிர், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து சீரகம், ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சுப்பாங்க. சூப்பர் ஒரு மோர் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் குடிச்சிட்டு ஒரு 3 வீக் குடிச்சிட்டு பாருங்களேன், அந்த ஹேர் ஃபால் நம்ம குளிக்கும்போது வந்து ஹேர் ஃபால் வந்து அவ்வளோதான் இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிரும். சடனாக ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் கிடையாது, ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். குடிச்சிட்டு இந்த மாதிரி ஹேர் பேக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா ஷைனாக, நல்லா ஸ்மூத்தாக, ரொம்ப சூப்பராக லாங்காக ஹேர் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லோரும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.